இனி கொஞ்ச நாள்ல உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், முன்ன மாதிரி நீ இல்லையே. ஆமா, இல்லை, மாறிட்டேன். எப்படி மாறிட்டேன்? கர்த்தர் என்னை மாத்தி இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார். அவர் என்னை அழைச்சிருக்கிறார். நீ என்னை வெறுத்துட்ட, அவர் என்னை நேசிக்கிறார். நீ என்னை ஒதுக்கி வைக்கிற, அவர் என்னை சேர்த்துக்கிறாரு. நீ என்னை உருப்படாதவன் சொல்ற, கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார். நீ என்னை அழகு இல்லைன்றாரு, கர்த்தர் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறான். அவ்வளவு அழகா இருக்கிறனால தான் கர்த்தர் என்ன உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் அசிங்கமான ஏதாவது ஒரு பொருளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்போமா? நல்லா இருக்கிற ட்ரெஸ் தானே போட்டுக்கிறோம், அப்படித்தானே? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்போ கர்த்தர் அவருக்கு எவ்வளோ உங்களையும் என்னையும் பிடிச்சிச்சுன்னா உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். He loves you and me so very much. அவர் விருப்பப்பட்டு கையில வரைஞ்சு வச்சுக்கிட்டாராம். யாரோ ஆண்டவர் கையை பிடிச்சி கொண்டாங்க, இங்க மொதல் அந்த புள்ள மூஞ்ச வரைஞ்சு வைப்போம், கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படி இல்லை, அவரே விருப்பப்பட்டு உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் அவ்வளோ நேசிக்கிறார் என்று சொன்னால் எனக்கான ஆசீர்வாதங்கள் ரொம்ப மேன்மையா இருக்கும்.